பத்திரிகையாளர் மத்தியிலேயும் சரி, திமுக சார்ந்தவர்களும் சரி, சொல்றது இங்க மத பிளவு பிரச்சாரத்தை பாரதிய ஜனதா கையில எடுத்திருக்கு. இதற்கு உறுதுணையா அஇஅதிமுக செயல்படுதுங்கிற ஒரு வார்த்தையை வைக்கிறாங்க. இது எப்படி பார்க்குறீங்க? சி பாஜக என்பது ஒரு தனி கட்சி. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது தனி கட்சி. அந்த தலைவர் என்ன பேசுறாங்களோ அது அவரோட கருத்து, அந்த கட்சியோட கருத்து. ஓகேங்களா? இதுக்கும் கூட்டணிக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது அப்படின்றதுதான் இது நம்ம சொல்லக்கூடிய ஒரு விஷயம். மத சார்ந்த விஷயங்கள் நம்ம பேசக்கூடாது என்பது ஐயா எடப்பாடியார் அவர்களுடைய மிகப்பெரிய பாலிசி. ஓகேங்களா? அதை பத்தி பேசக்கூடாது, நம்ம யாரோட மனதும் புண்படுத்தக்கூடாது என்பது ஐயாவோட பாலிசி. இது கண்டிப்பாக ஐயா அவர்கள் தனிப்பட்ட முறையில அவங்க பேசுறதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்கும். அவர் இது மதவாதமாக நம்ம எடுத்துட்டு போகிறது சரி இருக்காதோ என்பது அவங்களுக்குள்ள பெரிய லீடர்ஸ்குள்ள டிஸ்கஸ் பண்ணிப்பாங்க. இங்க பொதுவா தமிழ்நாட்டுல இந்த மாதிரி மத பிரச்சாரங்கள் இது வரைக்கும் ஈடுபட்டது இல்லை. சிறுபான்மையினரை பத்தி பேசுறதுக்கு எடுபடுமே தவிர பெரும்பான்மையினரை பத்தி பேசுறதுக்கு எடுபட்டது இல்லைங்கிற ஒரு கருத்து இருக்கு. இப்போ அஇஅதிமுக கூட்டணியா இருக்கும்போது இங்க ஒரு நெருடல் இருக்க வாய்ப்பு இருக்கும் இல்லையா? நம்ம மத சார்ந்த கூட்டங்கள், மத சார்பான இது இருந்ததே இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா நீங்க ஆன்டை ஹிந்துவிசம் எடுக்கிறதே இங்க ஆன்டை ஹிந்துவிசம் எடுக்கிறதே ஒரு மத சார்பு அரசியல் தான் நான் சொல்வேன் நான். ஓகேங்களா? ஸோ அப்படி இருக்கும்போது இதுவும் கொஞ்ச நாளாவே இருக்கிற ஒரு விஷயம் தான். என்னைக்கு கோயம்புத்தூர் பிளாஸ்ட் நடந்ததோ, ஓகேங்களா, என்னைக்கு பல இடங்கள்ல த்ரெட் இருந்ததோ, RSS நிர்வாகிகளுக்கு இருந்ததோ, இது பேக் அண்ட் ஃபோர்த் நடக்கக்கூடிய ஒரு விஷயம். கொஞ்ச நாளாவே இது நடந்துட்டு இருக்கு. ஸோ என்னைக்கு அந்த பாம் பிளாஸ்ட் இங்க நடந்ததோ அது நடக்க விடாம பண்றது நம்மளோட பொறுப்பு. அது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அந்த ஆட்சி காலத்துல நீங்க பாத்தீங்கன்னா எந்த ஒரு பாம் பிளாஸ்ட் பத்தி ஒரு மத சார்ந்த கலவரங்கள் எதுவுமே நடந்தது இல்லை. இந்த திருப்புரக்குன்றம் விஷயமும் நடக்கிறது இப்போ ரீசெண்ட் டைம்ல போராட்டம், இந்த பிரியாணி கோழி ஆடெல்லாம் எடுத்துட்டு போனாங்கன்னு சொல்லிட்டு அந்த பிரச்சனை வந்த போது பெரிய பேரணி இங்க நடந்தது. ஸோ இவங்களும் அதுக்கு ஆப்போசிட்டா அவங்களோட மத சார்ந்த லீடர்ஸை வச்சு பேச வைக்கிறதா இருக்கட்டும், என்ஐஏவோட விஷயமா இருக்கட்டும், இன்னைக்கு தமிழ்நாட்டுல சிறுபான்மையர் மக்களுக்கு அதுவும் குறிப்பிட்ட நம்மளோட தோழர்கள், முஸ்லிம் தோழர்கள் அவங்க மீது இன்னைக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் இன்னைக்கு இது வந்திருக்கு. என்ஐஏ சார்ந்த விஷயங்கள் நிறைய இது வந்திருக்குன்னா இன்னைக்கு திமுக ஆட்சியில தான் வந்திருக்கு. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியும் போது நீங்க பாத்தீங்கன்னா எல்லாரும் ஒற்றுமையாகவும் அமைதியாகவும் ஒன்றாக தான் இருந்திருக்காங்க அப்படின் போதுதான் சொல்றேன். சோ இன்னைக்கு திமுக ஆட்சியில தான் இந்த மாதிரி விஷயங்கள் நடக்குது.